நம்ம கண்ணு பார்க்கிற எல்லாமே உண்மைதானா, இல்ல நாம பார்க்கணும்னு நினைக்கிறதா நம்ம கண்ணு நமக்கு காட்டுதா? 1976 நாசா செவ்வாய் கிரகத்திலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்தப்போ மொத்த உலகமுமே அதிர்ந்து போச்சு. கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கிற ஒரு கிரகத்துல ஒரு மனுஷனோட முகம் அச்சு அசலா எப்படி தெரிஞ்சது? அது ஏலியன்கள் நமக்கு கொடுத்த சிக்னலா? அதை விடுங்க, உலகத்தோட சில மர்மமான காடுகள்ல இருக்கிற மரப்பட்டைகள்ல மனிதர்களோட முகம் அப்படியே தத்ரூபமா செதுக்கப்பட்டது போல தெரியுது. இது இயற்கையோட விந்தையா, இல்ல அந்த காடுகள்ல புதைக்கப்பட்ட ஆத்மாக்களோட வெளிப்பாடா? ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு படி மேல போய் ஜப்பான் நாட்டுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கடற்பகுதியில ஒரு உயிரினத்தோட முதுகுல அப்படியே ஒரு கோபமான போர் வீரனோட முகம் இருக்குது. இதை தொடர்றதுக்கே அந்த நாட்டு மீனவர்கள் இன்னைக்கும் பயப்படுறாங்க. கடல்ல இருந்து வெளிவந்த அந்த மர்மமான மனித உருவம் எது? செவ்வாய் கிரகத்துக்கும் இந்த கடல் நண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு சயின்டிபிக் லிங்க் என்ன? வரலாறும் அறிவியலும் கை கோர்க்கிற ஒரு அதிரடியான பயணத்துக்கு ரெடியா இருங்க. கிபி 1185 அந்த பயங்கரமான போர் முடிஞ்சு சில நாட்கள் தான் ஆகியிருந்தது. ஜப்பானோட டான்னோவுரா கடற்பகுதி அமைதியா இருந்தாலும் அந்த இடமே ஒரு மர்மமான நிசப்தத்துல மூழ்கி இருந்தது. ஒரு வயதான மீனவர் விடியற்கால நேரத்துல தன்னோட வலைய மெதுவா இழுக்கிறாரு. அன்னைக்கு ஏனோ வலை வழக்கத்தை விட ரொம்ப கனமா இருந்துச்சு. பெரிய மீன் ஏதோ சிக்கி இருக்குன்னு சந்தோஷமா வலைய மேல இழுத்த அந்த மீனவர் அடுத்த நொடியை அலறி அடிச்சுக்கிட்டு பின்னாடி விழுந்தாரு. அந்த மீனவர் பார்த்தது ஒரு சாதாரண நண்டை இல்ல, 800 வருஷமா கடலுக்கு அடியில புதைஞ்சு கிடந்த ஒரு ரகசியத்தை வலையில சிக்கி இருந்தது ஒரு நண்டுதான். ஆனா அந்த நண்டோட முதுகுல அச்சு அசலா ஒரு மனுஷனோட முகம், அதுவும் சாதாரண முகம் இல்ல. சில நாட்களுக்கு முன்னாடி இதே கடல்ல வெட்டுப்பட்டு செத்த ஒரு சாமோய் போர் வீரனோட கோபமான முகம். அந்த நண்டோட கண்கள் அந்த மீனவரை பார்த்து முறைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட ஓட்டுல இருந்த சுருக்கங்கள் ஒரு மனுஷன் வலியில கத்துற மாதிரி தத்ரூபமா தெரிஞ்சது. செத்தவங்க ஆத்மா நண்டா வந்துருச்சுன்னு பயந்து போன அந்த மீனவர் கை கால் நடுங்க அந்த நண்டை எடுத்து அப்படியே கடல்ல தூக்கி எறிஞ்சாரு. ஆனா அந்த மீனவருக்கு ஒரு உண்மை தெரியல. அந்த ஒரு நண்டுக்கு பின்னாடி ஒரு சாம்ராஜ்யமே அழிஞ்சு போன இரத்தக்கரை படிந்த வரலாறு இருக்கு. ஒரு நண்டு எப்படி மனுஷ முகத்தோட பிறக்கும்? அதுவும் ஒரு போர் வீரனோட முகமே அதுக்கு எப்படி கிடைச்சது? இது எல்லாத்துக்கும் விடை தெரியணும்னா நாம 800 வருஷம் பின்னோக்கி ஜப்பானோட அந்த பயங்கரமான டான்னோவுரா போர்க்களத்துக்கு போகணும். கிபி 1185 ஏப்ரல் 25 ஜப்பான் வரலாற்றோட மிக இருண்ட நாள். டான்னோவுரா அப்படிங்கிற குறுகலான கடற்பகுதியில ஜப்பானோட ஆதிக்கத்தை கைப்பற்ற 2 மிகப்பெரிய சாமோய் வம்சங்கள் மோதிக்கிட்டன. ஹெய்கி சிவப்பு நிறக்கொடி அப்போதைய ஆளுங்கட்சி, இவங்க கிட்ட அதிநவீன கப்பல்களும் அனுபவம் வாய்ந்த கடற்படையும் இருந்தது. ஜென்ஜி வெள்ளை நிறக்கொடி, இவங்க கிட்ட திறமையான வில்வித்தை வீரர்களும் சாதிக்கணுங்கிற வெறியும் இருந்தது. கடல் அலைகளுக்கு நடுவுல நூற்றுக்கணக்கான கப்பல்கள் ஒன்னோட ஒண்ணு மோதிக்குது. ஆரம்பத்துல ஹெய்கி படைதான் பலமா இருந்துச்சு. ஆனா மதிய நேரத்துல ஒரு பெரிய துரோகம் நடக்குது. ஹெய்கி படையோட ரகசியங்களை ஒரு தளபதி எதிரிகள் கிட்ட சொல்லி கொடுத்துடுறாரு. அதே சமயம் கடலோட நீரோட்டமும் திடீர்னு திசை மாறி ஹெய்கி கப்பல்களை சிதறடிக்குது. தோல்வி உறுதி அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த ஹெய்கி வம்சத்து வீரர்கள் ஒரு அதிர்ச்சியான முடிவை எடுக்கிறாங்க. எதிரிகள் கிட்ட சிக்கி அவமானப்படுறதை விட கௌரவமா சாகிறதே மேல்னு முடிவு பண்ணி தங்களோட கனமான இரும்பு கவசங்களோடவே கடல்ல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான சாமூய் போர் வீரர்கள் அன்னைக்கு அந்த கடல்லையே சமாதி ஆனாங்க. அந்த வீரர்களோட ஆத்மாக்கள் தான் இன்னைக்கும் அங்க இருக்கிற நண்டுகளுக்குள்ள புகுந்து கோபத்தோட சுத்திட்டு இருக்குன்னு ஜப்பான் மக்கள் நம்புறாங்க. உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி கார்ல் சேகன் இந்த நண்டோட முதுகுல இருக்கிற அந்த முகத்தை பத்தி ஒரு மிரட்டலான அறிவியல் உண்மையை வெளியிட்டாரு. விஞ்ஞானி கார்ல் சேகன் இந்த நண்டை உலகத்துக்கு காட்டினப்போ அது வெறும் ஒரு கடல் உயிரினமா மட்டும் தெரியல, அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு பரிணாம ரகசியத்தை அவர் உடைச்சாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னைக்கும் பலரை ஆச்சரியப்பட வைக்குது. இந்த நண்டோட முதுகுல இருக்கிற முகம் கடவுள் வரைஞ்சதில்ல, போர் வீரர்களோட ஆத்மாவும் இல்ல, இதை உருவாக்குனது நாம தான், அதாவது மனிதர்கள். 1185 அந்த போர் முடிஞ்சதுல இருந்து ஜப்பானிய மீனவர்கள் வலை விரிக்கும் போது இந்த நண்டுகள் சிக்கின. அப்போ எப்போதெல்லாம் ஒரு நண்டோட முதுகுல லேசா ஒரு கோடு முகம் மாதிரி தெரிஞ்சதோ அப்போதெல்லாம் அந்த மீனவர்கள் ஐயோ இது அந்த போர் வீரனோட ஆத்மான்னு பயந்து அதை திரும்ப கடல்லையே விட்டுட்டாங்க. ஆனா எந்த நண்டோட முதுகுல முகம் இல்லையோ அந்த நண்டுகளை மீனவர்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, முகமில்லாத நண்டுகள் எல்லாம் சாகடிக்கப்பட்டுச்சு. ஆனா முகம் மாதிரி ஒரு சின்ன அடையாளம் இருந்த நண்டுகள் மட்டும் மீனவர்களால காப்பாற்றப்பட்டு
திரும்பவும் கடலுக்குள்ள போச்சு. இந்த நண்டுகள் மற்ற நண்டுகளை விட ஒரு விசித்திரமான பழக்கத்தை கொண்டிருக்கின்றன. இவை கடலடியில் கிடைக்கும் சிப்பிகள் அல்லது கடல் பாசிகளை தன் கால்களால் பிடித்து தன் முதுகு ஓட்டின் மேல் கவசம் போல வைத்துக் கொள்ளும். தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்த நண்டுகள் போடும் அந்த முகமூடி அப்படியே இறந்த சாமுய் வீரர்கள் போர்க்களத்தில் அணிந்த கவச உடை போலவே இருக்கும். நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த நண்டு முதுகுல நிஜமாவே அந்த போர் வீரனோட முகம் இருக்கா, இல்ல நம்ம கண்ணு நம்மளை ஏமாத்துதா? இது அறிவியல் ரீதியா பெரைடோலியா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனித மூளைக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. எங்கெல்லாம் தொடர்பில்லாத புள்ளிகள், கோடுகள் அல்லது நிழல்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு முகத்தை தேடி பிடிச்சு நமக்கு காட்டும். ஆதி காலத்துல மனிதர்கள் காடுகள்ல வாழ்ந்தப்போ புதருக்குள்ள மறைஞ்சிருக்கிற புலி அல்லது சிங்கத்தோட முகத்தை வேகமா அடையாளம் காண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்படி தெரிஞ்சாதான் அவங்க உயிர் பிழைக்க முடியும். அந்த தற்காப்பு உணர்வு தான் இன்னைக்கும் நம்ம மூளைக்குள்ள இருக்கு. 1976 நாசா எடுத்த ஒரு போட்டோல செவ்வாய் கிரகத்துல ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனா அப்புறமா அதிக தெளிவான கேமரால பார்த்தப்போ அது வெறும் ஒரு பாறை குன்றுதான்னு தெரிஞ்சுது. சின்ன வயசுல நம்ம நிலாவை பார்த்து அதுல ஒரு பாட்டி வடை சுடுறாங்கன்னு நினைச்சிருப்போம். ஆனா அது நிலாவோட தரைப்பகுதியில் இருக்கிற வெறும் பள்ளங்கள் தான். ஒரு சுவர்ல இருக்கிற 2 ஆணி மற்றும் ஒரு ஓட்டை கூட நம்ம கண்ணுக்கு ஒரு சிரிக்கிற முகம் மாதிரி தான் தெரியும். உலகெங்கிலும் உள்ள அடர்ந்த காடுகளில், குறிப்பாக ரோமேனியா மற்றும் பல்கேரியா போன்ற நாடுகளின் காடுகளில் மனித உருவம் கொண்ட மரங்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இவை பார்ப்பதற்கு யாரோ ஒரு கலைஞன் செதுக்கியது போலவே இருக்கும். ஆனால் இவை 100% இயற்கையானவை. பல்கேரியாவின் பால்கன் மலைப்பகுதிகளில் ஒரு மரம் உள்ளது. அதன் கிளைகளும் பட்டைகளும் வளர்ந்த விதம் அச்சு அசலாக ஒரு பெரிய மனிதன் கைகளை விரித்து நிற்பது போலவே இருக்கும். பழங்கால ஐரோப்பிய நாட்டுப்புற கதைகளில் என்ஸ் அல்லது ட்ரீ ஃபோக் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது மரங்களுக்கு உயிர் உண்டு, அவை காடுகளை காக்கும் போர் வீரர்கள் என்பது நம்பிக்கை. பேரிடோலியா அறிவியல் விளக்கம். மரங்களின் பட்டைகள் காலப்போக்கில் வெடிக்கும்போது அல்லது பூஞ்சை வளரும்போது அவை தற்செயலாக கண்கள், மூக்கு, வாய் போன்ற வடிவங்களை உருவாக்குகின்றன. நம் மூளை எப்போதும் தெரிந்த முகங்களையே தேடுவதால் அது நமக்கு ஒரு மனித முகமாக தெரிகிறது. ஜப்பான்ல இருக்கிற ஷிமோனோ செகி அப்படிங்கிற இடத்துல ஒரு விசித்திரமான கோயில் இருக்கு. அதுதான் அக்கமா ஷ்ரைன். இந்த கோயில் சாதாரணமான தெய்வங்களுக்காக கட்டப்பட்டதில்லை. 800 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போர்ல இரத்த வெள்ளத்துல மூழ்கி இறந்த ஹேகி வம்சத்து வீரர்களுக்காகவும் அந்த பிஞ்சு குழந்தை அரசன் அந்தோக்குக்காகவும் கட்டப்பட்டது. அந்த போர் நடந்த கடற்கரை ஓரங்களில் இன்றும் இரவு நேரங்களில் மின்மினி பூச்சிகள் போல வெளிச்சம் தெரிவதாக உள்ளூர் மக்கள் சொல்கிறார்கள். இவை போரில் இறந்த வீரர்களின் அலைந்து திரியும் ஆத்மாக்கள் என்று நம்பப்படுகிறது. இயற்கை என்பது ஒரு வெறும் கண்ணாடி. நாம் எதை பார்க்க விரும்புகிறோமோ அதையே அது நமக்கு காட்டுகிறது. ஜப்பானிய மீனவர்களின் பயமும் வீரர்களின் மீதான மரியாதையும் சேர்ந்து ஒரு விசித்திரமான உயிரினத்தையே உருவாக்கிவிட்டது. இது வெறும் நண்டு அல்ல, மனித வரலாற்றின் அழியாத இரத்தக்கரை. 800 ஆண்டுகள் கடந்தும் அந்த போர் வீரர்கள் இன்றும் கடலுக்கடியில் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், இந்த நண்டுகளின் வடிவில்.